ஏய் பார்வதி அம்மா பேசுற. இந்த உலகமே ஆடு மாடு கோழி பறவைகள் விலங்குகள் வீடுதோறும் வீடு இருக்கிறவன் வளர்க்கணும். வயக்காடு விளையும் பூமி இருந்தால் தான் அது வளர்க்கணும். வளர்த்து அதுகளை பாதுகாப்பு பண்ணணும். கோழிகளை அடிச்சு தின்ன ஆடு அடிச்சு தின்னோம்னா உள்ளே கொண்டு போய் சுட்டுவாங்க. முப்பட வானரப்பட சுட வேண்டியதில் சுட்டு கொண்டு வருவோம். ஒழுங்கா போங்கடா போட்டாச்சு. இந்த கணக்கு ஆடு மாடு கோழி பறவைகள் வளர்க்கணும். ஏண்டா உடம்பு ஆணு பெண்ணு தூக்கிக்கிட்டு அடையில இவன் வீவோ ஒரு பக்கம் கையெழுத்து போட்டு பணம் வாங்குதான். சம்பளம் கவர்மெண்ட்டில் வாங்குதானா? தாசில்தார் வீவோ கலெக்டர் அனைத்து இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கதியாரி பூரா கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கேஸ் வழக்காடுது. அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை பண்ணியிருக்கான் களவாணி பேக. களவாணித்தனமாக பூமி எழுதுனது செல்லாது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி எழுதி வாங்கினது செல்லாது. ஐயா எழுதிட்டாரு, ஐயா கையை கணக்கு கொடுத்துட்டாரு, நீதிமான் போட்டாரு. ஆடு மாடு கோழி பறவைகள் வீடுந்தோறும் வளர்த்தா கணக்கு விவசாயம் பண்ண விடுவார். அது வளர்க்கலையா தூக்கி எறிஞ்சினார். பதியணும். ஆடு இத்தனை இருக்கு, மாடு இத்தனை இருக்கு, கோழி இத்தனை இருக்கு. அடுத்தாப்புல அது ஈண்டாலும் குட்டி போட்டாலும் கணக்கு கொடுக்கணும். வனரப்பட மிலிட்ரி வரானும் உள்ள சுத்திக்கிட்டே வருவான். ஒரு இடம் கொடுக்க மாட்டார், எல்லாம் பிடிக்கிறவார். இந்த முதலமைச்சர் மந்திரி எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கெல்லாம் சும்மா துவைச்சு எடுப்பான். துவைச்சு எடுப்பான். அடி வாங்கலடா, அடி வாங்கணும்டா, அடி வாங்குவேன் புரியா? ஆடு மாடு கோழி பறவைகளை வளர்க்கணும். இதை பூரா தின்னது, திங்க வச்சது, அறுக்க வச்சது, கொடியை தூக்கி நாசம் பண்ணது பஞ்சாயத்து போர்டு வார்டிலிருந்து தலைவராக இருக்கிறவன், வார்டில் இருக்கிறவன், எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி பிரதமர் அடுத்து நிதியமைச்சர் இவங்கெல்லாம் இந்த பேப்பரை விட்டு உயிர் பலியை சாப்பிட்றதுக்கு விட்டான்ல. இப்போ திருப்பி நீதிமான் கணக்கு போட்டார். இவங்க இந்த சட்டத்தில் வச்சு தூக்கி கொண்டு வந்துடுவார். 3 சட்டத்தில் காலி பண்ணிடுவார். முக்கால் சத்தியம்டா.